காங்கிரஸ் இல்லாம போயிடும் இந்த தேர்தலோட. ஏன்னா அடுத்தடுத்து கட்சிகள் வந்துகிட்டே இருக்கு, புது புது கட்சிகள் வந்துட்டு இருக்கும்போது முதல் இடத்துல இருந்த காங்கிரஸ் 2வது இடத்துக்கு போய் 67ல, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோம் 3வது இடத்துக்கு போய், அப்புறம் 4வது இடத்துக்கு போய் 5வது இடத்துக்கு போய் கடைசியில் என்ன சொல்லணும், கழுதை தேஞ்சு கட்டுறமா போன மாதிரி எம்எல்ஏக்கு சம்பளம் 1.5 லட்சம் சொன்னா அமைச்சருக்கு ஒரு 3.5 லட்சம் இருக்கும். இவ்வளவுதான். இந்த 2 கப்பல் வாங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு பணம் வந்திருக்குன்னா அவர் ஊழல் பண்ணியிருக்காருங்கிறது அதிலே ரெக்கார்டு வந்துருது. அதுக்கு பதில் சொல்ல முடியாம அவர் உடனே அந்த பதிலுக்கு எதிர்க்கிறதா மாண்புமிகு முதலமைச்சர் அரிவாளை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து வீசுன்னு சொல்லல, அது உண்மைதான். ஆனால் வீசினால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சட்டத்தை காட்டியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி வீசினா என்ன செய்ய போறாங்க, அந்த நபர் யாருன்னு சொல்லி அந்த விசாரணை கேட்டுட்டு இருக்காங்க. நீதிபதி நேற்று என்ன கேட்டிருக்காருன்னா, அந்த மேல் இடத்துல இருந்து போன் பண்ண அந்த நபர் அவர் சொன்னா இவ்வளவு நீங்க கடுமையா தாக்கி உயிரை போக்குவீங்களா? உண்மையான மகிழ்ச்சி இருக்காது. அந்த 5000த்துல பாதி எங்க போயிருக்கும், டாஸ்மாக் மூலமா திரும்ப அது பூமராங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, பூமராங் மாதிரி இப்படி கொடுத்துட்டு திரும்ப உங்க பக்கம் தான் வந்திருக்கும். தமிழகத்துல திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 2 விதமாக பிரிஞ்சு செயல்பட்டு இருக்காங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா எம்பி மாணிக்கம் தாகூர் தங்களுக்கு ஆட்சியில பங்கு வேண்டும் அப்படின்ற முழு கோரிக்கையோட தினம்தோறும் ஒரு குரல் கொடுத்துட்டு இருக்காரு. எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? ஒரு பக்கம் செல்வ பெருந்தகை கூட்டணி தொடர்பாக வெளியில பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாநில தலைவராக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. உங்களோட கருத்து என்ன சார்? ஏற்கனவே செல்வ பெருந்தகை பேட்டி கொடுத்திருக்காரு. என்னன்னா, இந்த மாதிரி கட்சிக்குள்ள உள்ள விஷயத்தை கூட்டணி சம்பந்தமான விஷயத்தை பொது வெளியில பேசாதீங்க, கட்சி மீட்டிங்ல என்ன செஞ்சுக்கிறீங்க பேசிக்கிறீங்க, அது உங்களுக்குள்ள உள்ள கருத்துக்களை பரிமாறிக்கலாம், வெளியில பேசினா கூட்டணிக்கு தர்மத்துக்கு சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அதை கேட்காம இந்த மாணிக்க தாகூரும் அப்புறம் இப்போ மணிசங்கர் ஐயர்னு ஒருத்தர், அவரும் இப்போ என்ன செஞ்சிருக்காரு, அவர் பக்கத்துக்கு அவரும் கிளம்பியிருக்காரு. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, அந்த கூட்டணி தர்மத்தை மீறி பொது வெளியில் என்ன செய்யறாங்க, அந்த திமுக கூட்டணியை விமர்சிக்கிறாங்க. 2வது என்ன சொல்றாருன்னா, எனக்கு அந்த மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ தளபதி அந்த எம்எல்ஏ என்ன செய்யல, உரிய மரியாதையை தரலன்னா நாங்க என்ன செய்வோம், பதிலுக்கு நாங்களும் அதே மாதிரி செய்வோம் அப்படின்னு பொது வெளியில பேசுறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, 2021 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி வரும்போது திமுக கூட்டணியில காங்கிரஸ் சீட்டு கேட்டு அந்த முட்டல் முதல் இருக்கதான் தெரிஞ்சு. ஆனா அப்போ ஆப்ஷன் எதுவும் இல்லை அவங்களுக்கு, அதை விட்டா எந்த பக்கம் போக முடியாது. நாங்கள் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்குள்ளே இவங்க போக முடியாது. அப்போ ஆப்ஷன் இல்லாத நேரத்தில் அப்பவுமே கூட முட்டி என்ன செஞ்சாங்க, நிறைய சீட்டு கேட்டாங்க. அந்த சீட் ஷேரிங்ல அந்த பிரச்சனையில துரைமுருகன் அவர்கள் அறிவாலயத்தில் பேட்டி கொடுத்தார் 2021. என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, இவங்களுடைய தொந்தரவு தாங்க முடியாம என்ன சொன்னாருன்னா, பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லை, நாங்க ஏற்கனவே அவங்க கூட்டணியில் இருந்தவங்க தான் அப்படின்னு ஒரு லாக் போட்டார். ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப குறைச்சி கொடுக்குறாங்கன்ட்டு. அதாவது அவங்க போறாங்களா இல்லையோ எங்களுக்கும் ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டினாங்க. அந்த போனது 2021 தேர்தலில் காங்கிரஸுக்கு என்ன இல்லைன்னா ஆப்ஷன் இல்லை. அதனால அவ்வளோ தூரம் முட்டி பேசிட்டு கடைசியில் அவங்க கொடுக்குற சீட்டை 25 சீட்டை வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு இதை விட பெட்டர் ஆப்ஷன் ஒன்று ரெடியாக இருக்கிறதுனால அவங்க இதை தவிர்க்கணும். என்ன செய்யணும், திமுக கூட்டணி வச்சு என்ன செய்யணும், வெளியே வரணும், வெளியே நாம் வேற கூட்டணிக்கு போகணும், நாம் அங்கே அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும், நமக்கு ஆட்சியில் பங்கு கிடைக்கணும், 6 அமைச்சர்கள் கிடைக்கணும், 80 சீட்டு கிடைக்கணும், துணை முதலமைச்சர் கிடைக்கணும், அதே மாதிரி வாக்கு சதவீதம் உயரணும்னு என்னென்னமோ கணக்கெல்லாம் போடுறாங்க. இவங்ககிட்ட காங்கிரஸில் அதிகபட்சம் பார்த்தா 3% வாக்கு தான் இருக்குது, 3%, 3.5% தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. இவங்க எம்பி எலெக்ஷனில் 10 சீட்டில் நின்றதுனால தான் அவங்களுக்கு 11% வாக்கு சதவீதம் கிடைச்சது தவிர அவங்க தனித்து நின்றாங்க. ஒரு தடவை 3%, 3% தான் வாங்கினாங்க காங்கிரஸ். அந்த மாதிரி அவங்களுக்கு வாக்கு சதவீதம் கம்மி. இப்போ இதை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு போயிடணும்னு சொல்லி மாணிக்கம் தாகூர் ராஜேஷ் இப்போ ஆஃப் ஆயிட்டார். யார் அந்த கன்னியாகுமரி ராஜேஷ் மாவட்டத்தில் இப்போ ஆஃப் ஆயிட்டார். இப்போ அவர் பேசல. இப்போ மாணிக்கம் தாகூர் என்ன செய்யறாரு, அவர் தான் அதிகமாக பேசுறாரு. அப்போ இந்த காங்கிரஸ் உடைய தலைமை எங்களுடைய கோரிக்கைக்கு பதில் அளிக்கலைன்னா இது முட்டி கடைசியில் என்ன செய்யுதுன்னா, இந்த 96ல் ஒரு தடவை அந்த பிளவை சந்திச்சு இல்லையா, அந்த மாதிரி இப்போ ஒரு பிளவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு 2 பக்கமா பிரிஞ்சு ஒன்று திமுக கூட இருக்கும், அதாவது தேசிய தலைமை, இன்னொன்று என்ன செய்யும், தாவேகா கூட போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அது மாணிக்கம் தாகூரை தேசிய தலைமை இன்னும் தட்டி வைக்கல. அது இவர் செல்வ பிறந்தகை நேற்று போய் என்ன செஞ்சிருக்காரு, கார்கேட்டை போய் நேற்று நைட்டு போய் இந்த மாதிரி புகார் கொடுத்து வந்திருக்காரு. இந்த மாதிரி இவங்க பொது வெளியில் பேசுறாங்க, அவங்களை தட்டி வைங்கன்னு. ஆனால் காங்கிரஸ்ல ஒன்று இருக்கு, சில ஆண்டுகளாகவே, சில மாதங்கள சில ஆண்டுகளாகவே தேசிய செயலாளர் ஒருத்தர் சசி தருண், அவர் கேரளாக்கார், அவரு சில ஆண்டுகளாகவே மோடிஜி கூட நெருக்கமாகவும் பாஜகவுக்கு ஆதரவாகவும் அறிக்கைகளை பகிரங்கமாக பொதுவெளி நேஷனல் செக்ரட்டரி அவர் ஒன்றும் சாதாரணமாக மாநிலமோ மாவட்டமோ இல்லை, அறிக்கை விட்டு கொண்டும் ராகுல் காந்திக்கு எதிராக அறிக்கை விட்டு கொண்டு இருந்த போதிலும் கூட அவரை காங்கிரஸ் கட்சியை விட்டு என்ன செய்யல, நீக்கல. இது காங்கிரஸ் உடைய ஒரு பாரம்பரிய பழக்கம். அது ஒரு ஜனநாயகம்னு சொல்றாங்க.
ஆனால் கட்சிக்கு எதிராக அவருக்கு நடவடிக்கை இல்லை. கடைசியில் இப்போ போன வாரம் தான் சசி தரூரை கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்த திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, சீக்கிரத்தில் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இந்த மாணிக்கம் தாகூரும் அவங்க தலைமையில் இருக்கக்கூடிய மற்ற அந்த நிர்வாகிகளும் தான் தானாக உடச்சிட்டு போகணும்னு நினைப்பாங்களே தவிர இவங்க ஒரு காலம் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்கள கட்சியை விட்டு நீக்க மாட்டாங்க. இது வந்து அந்த காங்கிரஸ் உடைய பழக்கமாக இருக்குது. என்னுடைய பார்வையில் என்ன பார்க்குறேன்னா, இது இன்னும் ஒரு 10 நாள் 22ஆம் தேதி வந்து நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம்னு சொல்லிட்டாரு யாரு, ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஆனாலும் அது வந்து சரியான நிலை. இப்போ 22லேருந்து 23 24க்குள்ள என்ன செஞ்சிடும், அந்த கூட்டணி உடஞ்சி 2 காங்கிரஸாக, அதாவது தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஜனநாயக காங்கிரஸ் பேருன்னு சொல்லி ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு இவங்க என்ன செய்வாங்க, தாவேக்காவோட கூட்டணிக்கு போவாங்க. இன்னொரு காங்கிரஸ் வந்து இவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு இவங்க கூட இருப்பாங்க. இது என்னுடைய பார்வையா இருக்கு. செல்வ பெருந்தைகள் வந்துட்டு கார்கே அவருக்கு கீழே வந்துட்டு செயல்படுறாரா, எம்பி மாணிக்கம் தாகூர் வந்துட்டு ராகுல் காந்தி கீழே செயல்படுறா ஒரு தகவலாம் வந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் உண்மைதானா சார்? மாணிக்கம் தாகூர் வந்து ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவர் என்று அறியப்பட்டவர். அவருக்கு எம்பி சீட் திரும்ப கொடுத்ததே வந்து யாருனால தான், அவர் ராகுல் காந்தினால தான். அதே மாதிரி இங்கே இவர் இருக்கார் இல்லையா, நம்ம மணிசங்கர் ஐயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கேரளாவை சேர்ந்த அந்த வேணுகோபால், கேசி வேணுகோபாலை தன் கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளரை ரவுடின்னு பகிரங்கமா வெளியிட்டு பேப்பர்ல வந்துருக்கு. ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இவர் ஒரு பெரிய மூத்த அரசியல்வாதி, காங்கிரஸ்ல இன்னும் காங்கிரஸ்ல தான் இருக்காரு. அப்படிப்பட்டவர் இந்த கேசி வேணுகோபாலை வந்து பொது வெளியில இவ்வளவு பகிரங்கமா அவர் என்ன செய்யறாரு, ரவுடின்னு சொல்லி என்ன செய்யறாரு, விமர்சிக்கிறாரு. அதை கூட தேசிய தலைமை என்ன செய்யல, கண்டிக்கல, அதை தடுக்கல. இது வந்து செல்வ பெருந்தகை வந்து ஏற்கனவே கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு இருந்தார். அவர் தலைமை பண்புல இருக்கிறதுனால அவரும் அடக்கி வாசிக்கிறார். அவருக்கும் வந்து என்ன உண்டு, கூட்டணி ஆட்சி தேவைதான், நம்மளும் அரசியல பங்கெடுக்கணுங்கிறது தேவைப்பட்டாலும் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருக்கிறதுனால அடக்கி வாசிக்கிறாரு. அங்க இருக்கிற 90% பேருக்கு ஆட்சியில் பங்கு வகிக்கணுங்கிற எண்ணம் கொண்டவர்களாக தான் அந்த காங்கிரஸ் கட்சியினர் இருக்கிறாங்க. இது என்னுடைய பார்வையில கூடிய சீக்கிரத்தில் அது உடையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பாஜக வந்துட்டு காங்கிரஸ் வந்து ஒரு முக்பாக தாக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த வந்துட்டு இப்ப தமிழகத்துல செயல்பட்டு இருக்கா சார் இங்க தமிழக காங்கிரஸ்ல? முக்து பாரத், காங்கிரஸ் இல்லாத பாரதம்ங்கிறத மோடிஜி வந்து அப்போ 2014 காங்கிரஸ் இல்லாத பாரதம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பல மாநிலங்கள் என்ன செஞ்சாங்க, காங்கிரஸ் ஆட்சியை இல்லாமலாக்கி பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு. மக்கள் நல திட்டங்களுக்கு மூலமாக வந்துருச்சு. அது வந்து தமிழ்நாட்டில் இங்கே நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இருக்காங்களே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் இல்லாத பாரதம், திராவிடம் இல்லாத தமிழகம்னா, திராவிடம் ரெண்டுமே வந்துடுது. இப்போ அந்த வார்த்தையை விட்டுட்டாங்க. ஏன்னா திமுகவும் அதிமுகவும் ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான். திராவிடம் இல்லாத தமிழகம்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கத்தில் கொண்டு போனாங்க, அவங்களுடைய மாநில தலைவராக இருக்கும்போது. அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நடக்கக்கூடிய இந்த இவங்களுடைய அந்த உள்கட்சி விவகாரங்கள் வந்து பீகாரில் அதே மாதிரி தான். பீகார்லேயும் கூட்டணி பேச்சுவார்த்தை, யார், தேஜஸ்வி யாதவ், அதான் லல்லு பிரசாத் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது முட்டி கடைசியில் அது வந்து நினைச்சல கூட்டணி உறிஞ்சு போய் தனியாக நின்று அவங்க வெற்றி வாய்ப்பை பெரும்பாலும் பாதிச்சது அந்த காங்கிரஸ் தான். ஏன்னா ஒரு 5000 ஓட்டு 300 ஓட்டு 400 ஓட்டு இப்படி தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ அந்த அவங்க கிட்ட கொஞ்சம் ஓட்டு தான் இருக்குது. தொகுதிக்கு 2000 ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அது போல தான் இருக்கு. ஆனால் அதுதான் வெற்றியை நிர்ணயிக்கூடியதாக இருக்குது. அப்படி அந்த பீகாரில் கூட்டணி உடஞ்ச மாதிரி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இல்லாமல் போயிடுது இந்த தேர்தலோட. ஏன்னா அடுத்தடுத்த கட்சிகள் வந்துகிட்டே இருக்கு, புது கட்சிகள் வந்துட்டு இருக்கும்போது முதல் இடத்துல இருந்த காங்கிரஸ் 2வது இடத்துக்கு போய் 67, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோம் 3வது இடத்துக்கு போய் அப்புறம் 4வது இடத்துக்கு போய் 5வது இடத்துக்கு போய் கடைசியில் நின்று கழுதை தேஞ்சு கட்டுறமா போன மாதிரி வைகோ அவர்கள் கட்சி இல்லாமல் மாதிரி இது ஆயிடும். என்னுடைய பார்வை அதுவா இருக்கு. மாணிக்கம் தாகூர் அவர் வந்து சமீபத்தில் மதுரையில் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தீர்மானம்லாம் நிறைவேற்றிருந்தார் சார். அது வந்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. உங்க பார்வை என்ன சார்? இல்லை, பத்திரிகைக்காரன் கேட்குறாங்க, அதாவது மத்தியானம் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க எங்க மதுரையில், மதுரை வடக்கு அந்த தொகுதியில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு BLA2 கூப்பிட்டு வச்சு அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, அவர் பொறுப்பாளர், அவர் ஏற்கனவே ஆந்திராவுக்கு பொறுப்பாளரும் இருக்கார். யாரு, அந்த மாணிக்கம் தாகூர் வந்து ஆந்திரா மாநிலத்துக்கு பிரபாரியா இருக்காரு. அந்த அடிப்படையில் இங்கே தமிழ்நாட்டில் அந்த பொது தொகுதியை கையில் எடுத்து வேலை செய்கிறார். ஏன்னா அந்த தொகுதியை நம்ம என்ன செய்யணும், அந்த தளபதி MLA கிட்ட இருந்து பறிக்கணும். அவர் வந்து அவரை அவமானப்படுத்திட்டார். அந்த அவமானம் தாங்க முடியாம அந்த தொகுதியை அவருக்கு கொடுக்கக்கூடாது, நாம காங்கிரஸுக்கு வாங்கிருன்னு சொல்லி அவர் கார்கே கிட்ட வரைக்கும் பேசிட்டாரு. இப்போ அவங்க என்ன தீர்மானம் போட்டிருக்காங்கன்னா, நம்ம வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியேறணும்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த தீர்மானம் போட்டது மத்தியானம். அவங்க கிட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்ன செஞ்சிருவாங்க, அதை பதிவிடுவாங்க. ஆனால் சாயந்தரம் 7 மணிக்கு இவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு தெரியாதுங்கிறார். ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருக்காரு, தன் மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், நம் மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செயற்குழு, அதை இவருக்கு தெரியாதுன்னு சொன்னா இவர் தலைவர் பண்புக்கே இவர் என்ன இல்லை, தகுதி இல்லாதவராக இருக்காரு. இது தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, ஒன்று தெரிஞ்சிருக்கு அது பதில் சொல்லணும். இல்லை அது அவங்க மாவட்டத்துறை தீர்மானங்க, அந்த தீர்மானத்தை நாங்கள் கருத்தில் எடுப்போம் அப்படிதான் சொல்லணும். என்ன செய்யணும், ஒரு தலைவர் என்ன செய்யணும், அந்த மாவட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க, அந்த தீர்மானத்தை நாங்கள் என்ன செய்வோம், கருத்தில் கொள்வோம், அதையும் நாங்கள் ஆலோசிப்போம், ஆலோசித்து முடிவெடுப்போம், எங்கள் தேசிய தலைமை முடிவெடுப்போம். இப்படி பேச தெரியாதுங்கிற வார்த்தையை மாநில தலைவர் பயன்படுத்தவே கூடாது. கட்சிக்குள்ள நடக்கும், அது வந்து ஒன்றிய கூட்டம் இல்லை,
அது ஒன்றும் வட்ட கூட்டம் இல்லை, அது வந்து ஒரு மாவட்ட கூட்டம். ஒரு மாவட்டம் அந்த அந்த வடக்கு மதுரை வடக்கு தொகுதியுடைய கூட்டம். அது நடக்க முன்னாலே உங்களுக்கு ஒரு தகவல் போயிருக்கும். ஒரு மணி நேரத்தில் நடத்த கூட்டமாக இருக்காது. 2 நாளைக்கு முன்னையே அந்த இடத்துல நாங்கள் நடத்த போகிறோம், செயற்குழு கூட நடத்த போகிறோம், அங்கே பிஎல்ஏலாம் வச்சு கூப்பிட்டு பேச போகிறோம், அவங்களுடைய கருத்தை கேட்க போகிறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அந்த கூட்டத்தில் இவர் தலைமை தாங்கியிருக்கணும், இவர் போயிருக்கணும், அதில் சீஃப் கெஸ்டாவது போயிருக்கணும். இவர் போகல. அப்போ அது வந்து உள்ளுக்குள்ளேயே நிறைய அது வந்து என்ன செய்யுது, குளறுபடிகள் இருக்கு. இவருடைய பதில் வந்து சரியான நிலைப்பாடு இல்லை. ஒரு மாநில தலைவராக இருந்துகிட்டு இப்போ முன்னாள் தலைவர் அழகிரி இருக்கார் இல்லையா, KS அழகிரி, அவர்கிட்ட கேட்டால் தெரியான்னு சொல்லிடலாம். ஏன்னா அவர் தலைவர் இல்லை, முன்னாள். திருநாவுக்கரசு இருக்கார், அவர்கிட்ட கேட்டால் தெரியான்னு சொல்லிடலாம். கரண்ட்ல நீங்க தலைவராக இருக்கும்போது உங்கள் கட்சிக்குள்ள இருக்கிற 83 மாவட்டங்கள்ல என்ன நடக்குதுங்கிற தகவல் உங்கள்கிட்ட அப்டேட் இல்லை. மத்தியானம் நடந்தது சாயந்தரம் தெரியாதுங்கிறீங்க. சரியான பதில் இல்லை. ஒரு தலைமை பண்புக்குரிய அழகு இல்லை. நீங்க தலைமை பண்பை திருத்திக்கிறீங்க, என்னுடைய பார்வையா இருக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு திமுகவோட அமைச்சர்கள் மீது எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுல வந்துட்டு ஃபைலா வந்து கொடுத்திருந்தாரு. அதுல TR பாலு அவர்கள் வந்துட்டு தனக்கு எதிராக வந்துட்டு நீதிமன்றத்துல வழக்கெல்லாம் தொடுத்திருந்தாரு. அதுல அண்ணாமலை குறுக்கு விசாரணை நேற்று நடக்கும்போது பாத்தீங்கன்னா TR பாலு அவர்கள் வந்துட்டு தனக்கு 2 கப்பல் இருக்கு அப்படின்ற ஒப்புக்கொண்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? TR பாலு அவர்களுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை வந்து அது பெரும்பாலும் பழைய கட்சிக்காரங்க தெரியும். 60 வருஷம் முன்ன அவர் வந்து ஒரு லாரி டிரைவரா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். அப்புறம் கட்சியில படிப்படியா வந்து அவருடைய பொறுப்புகள் தாண்டி MP சீட் ஆகி இப்போ மத்திய அமைச்சராக இருந்தார். இப்போ இவருக்கு வந்து 10 கப்பல் வாங்கினதாக அழகிரி அவங்க கட்சியுடைய யாருடைய திமுகவுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் மூக்க அழகிரி சொன்னதை எடுத்துக்காட்டி தான் அண்ணாமலைஜி பேசினார். அவளையா இவர் சொந்த கருத்தை பேசல. அவர் 10 கப்பல் வாங்கினாரு, நான் கப்பல் போக்குவரத்து அமைச்சராக இருக்கும்போது அதை சேது சமுத்திரத்தோட கொண்டு வரணும்னு சொல்லி 10 கப்பல் வாங்கினாருன்னு சொல்லி சொன்னது அண்ணாமலைஜி இல்ல, மூக்க அழகிரி. அது சொன்ன எடுத்துக்காட்டி பேசினாரு. அப்போதான் இவர் வாயிலேருந்து வருது, நாங்கள் 2 கப்பல் தான் வாங்கணும் அப்படின்னாரு. இப்போ என்னுடைய கேள்வி என்ன இருக்கு, ஒரு அமைச்சருக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 லட்சம் இருக்கும். இதான் அவருடைய வருமானமா இருக்கும். MLAக்கு சம்பளம் 1.5 லட்சம் சொன்னா அமைச்சருக்கு ஒரு 3.5 லட்சம் இருக்கும். இவ்வளவுதான். இந்த 2 கப்பல் வாங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு பணம் வந்திருக்குன்னா அவர் ஊழல் பண்ணியிருக்காருங்கிறது அதிலே ரெக்கார்டு வந்துருது. அதுக்கு பதில் சொல்ல முடியாம அவர் உடனே அந்த பதிலுக்கு எதிர்க்கிறதா உங்க மனைவி பேரில் நீங்க 11 ஏக்கர் வாங்கிருக்கீங்களா, இது வந்து அந்த கருத்தை திசை திருப்புதா செஞ்சிருக்காரு. அதாவது என்ன செய்யணும்னா, உங்கள் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்கு நீங்க பதில் கொடுக்கணுமே தவிர எதிர் குற்றச்சாட்டு வைக்க கூடாது. ஏன்னா அது வந்து பொது வழி இல்லை, அது பப்ளிக் மீட்டிங்கோ அல்லது வந்து விவாத மேடையோ இல்லை. கோர்ட்ல போயிட்டு உங்கள் மீது என்ன குற்றமோ அதுக்கு நீங்க பதில் சொல்லணுமே தவிர அவர் மீது இன்னொரு குற்றத்தை நீங்க சாட்டக்கூடாது. ஏன்னா ஒரு கேஸ் வேணும் அவர் மேல போடலாம். என்ன செய்யலாம், நீங்க வந்து இந்த மாதிரி உங்க மனைவி பேர்ல 11 ஏக்கர் வாங்கியிருக்கீங்க, வருமானத்துக்கு அதிகமான சொத்து, இன்னொரு கேஸை போடலாமே தவிர அவர் வந்து சட்டத்துக்கு விரோதமா அவர் எதிர்கேள்வி கேட்டு அந்த வழக்கை திசை திருப்ப முயற்சி செஞ்சிருக்காரு TR பாலு அவர்கள். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு லாரி டிரைவரா இருந்து இவ்வளவு உயரத்துக்கு வந்து இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்காருன்னா அவர் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டு உண்மையாக தான் இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த விசாரணைகள் அது வெளியே வரும். வெளியே வரும்போது அவருடைய MLA பதவி, MP பதவி, மோடிஜி அருமையான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எந்த குற்றவாளியோ 6 மாதத்துக்கு மேல சிறை தண்டனை வாங்கிட்டாங்கன்னா அவங்களுடைய பதவி பறிக்கப்படுங்கிறது மிகச் சரியானது. இது இப்படி ஒரு சட்டம் வரும்னு தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க 40 வருஷம் முன்ன என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, ஊழல் பண்ணியிருக்க மாட்டாங்க, தெரியாம பண்ணிட்டாங்க, மாட்டிட்டாங்க. இப்போ என்னுடைய பார்வை இருக்கு. இங்க நீதிமன்றத்துல நீதிபதி தனக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்றதாக அறிவாலை கொண்டு போயிட்டு வெட்டக்கூடிய காட்சிகள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நடந்திருக்கு. தமிழக சட்டம் ஒழுங்கு எப்படி போயிட்டு இருக்கு சரிங்க? சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு காரணம். அந்த இடத்துல மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அறிவாலை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து வீசுன்னு சொல்லல, அது உண்மைதான். ஆனால் வீசினால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சட்டத்தை காட்டியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி வீசினா என்ன செய்ய போறாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதானே. இதுதான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. சட்டம் ஒழுங்கு சீல் கொண்டு என்னன்னா, முதலமைச்சர் போய் அந்த வேலையை செய்ய மாட்டாரு. ஆனா அவர் கண்டு காணாம அல்லது பாதி சட்டத்தை நிறைவேற்றி அவங்கள சரியா தண்டிக்காம விட்டாருன்னா இந்த அலட்சியம் தான் என்ன செய்யுது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு பேரு. ஒரு பள்ளிக்கூடத்துல போய் ஒரு மாணவன் வந்து ஒரு ஆசிரியர் கத்தையால குத்துறான், அமைச்சர் போய் கையில கொடுத்து கத்தையாரங்களா இல்ல. இதுக்கு எனக்கு அவ்வளவா தண்டனை இருக்காது. என்ன செய்வாங்க, கொஞ்ச நாளைக்கு விசாரணை பண்ணுவாங்க, அப்புறம் வெளியே விட்டுருவாங்க. அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிதான், என்ன செய்வாங்க, விசாரிப்பாங்க, அப்புறம் ஜெயில இந்த தூக்கில போட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவம். இதே ஜெயலலிதா அப்படி இல்லை. இந்த மாதிரி குற்றவாளிகளா செஞ்சாங்கன்னா ஒரு 2-3 நாள்ல அவங்க என்ன செஞ்சிருவாங்க, என்கவுண்டர்ல போட்டு முடிச்சிருவாங்க அவங்க. அப்போ அவன் பயப்படுவான். இந்த மாதிரி செஞ்சா சட்டம் நீதி அது 3 வருஷம் 10 வருஷம்லாம் ஆகாது, உடனடியாக என்ன செஞ்சிருவாங்க இவங்க, நமக்கு ஒரு தண்டனை கொடுத்துருவாங்கன்னு அந்த பயம் இருந்துச்சு. அந்த பயம் இந்த ஆட்சியில இல்லை. இதுக்கு பிறகு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுன்னு பேர். இவர் போய் செய்ய சொல்லல, இவர் போய் கையில கொடுக்கல, முதலமைச்சர் கையில கொடுக்கல. ஆனா அதை செய்தால் அதுக்கு பின் விளைவுகள் அவ்வளவா இருக்காது. என்ன சிறை தண்டனை வைப்பாங்க, இல்லைன்னா எங்களுக்கு வந்து ஒரு கொஞ்ச நாள் ஜெயிலில் போடுவாங்க, அப்புறமா நம்ம ஜாமீனில் வந்துடலாம் அப்படிங்கிற பயமற்ற தன்மை தான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது. இதற்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும். இதுக்கப்புறமாவது இது மாதிரி நடவடிக்கை நீங்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்னா அடுத்து ஒரு இடத்துல இன்னொரு கோர்ட்டில், மதுரை கோர்ட்லையோ கோயம்புத்தூர் கோர்ட்லையோ ஒருவன் செய்யணும்னு நினைச்சா கூட நின்றுவான். நாம அந்த மாதிரி செஞ்சதுக்கு என்கவுண்டர் முடிஞ்சிச்சு, நாம செய்யக்கூடாதுன்னு நின்றுவான். நீங்கள் செய்யறது வந்து
அந்த பாலிஷ் அதாவது பூசி மொழிக்கு போறதுனால அந்த குற்றங்கள் மறுபடியும் என்ன செஞ்சுட்டே இருக்கு, தொடர்ந்துட்டே இருக்கு. இனிமேலாவது அந்த சட்டம் ஒழுங்கை சீர்கெடுத்து இன்னும் ஒரு மாசம் தான் அவங்களுக்கு பவர் இருக்கும். அதுக்கப்புறமா இது தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய பவர் வந்து டம்மி ஆயிரும், ஜீரோ, நீங்க முதலமைச்சர் ஆயிடுவீங்க. அதுக்குள்ளேயாவது என்ன செய்யுங்கன்னா நீங்க அந்த சட்டம் ஒழுங்கை சரி செய்யுங்க, மக்கள்கிட்ட கொஞ்சமா நல்ல பேர் எடுத்து உங்க வாக்கு வங்கியை கொஞ்சமா தக்க வைங்க. இது என்னுடைய கருத்தாரு. மணப்புறம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் நீதிபதி வந்துட்டு அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு. அதாவது காவல்துறை வந்துட்டு யாரை காக்க தமிழக அரசு உதவுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காரு. உங்களுக்கு பதில் என்ன சார்? இது அந்த இடத்துல ஒரு ஃபோன் வந்திருக்கு, அதாவது மாதிரி அவரை வந்து கடுமையான முறையில் விசாரிங்கன்னு ஒரு ஃபோன் வந்திருக்கு. அந்த நபர் யாருன்னு சொல்லி அந்த விசாரணை கேட்டுட்டு இருக்காங்க. நீதிபதி நேற்று என்ன கேட்டிருக்காருன்னா, அந்த மேல் இடத்துலேருந்து ஃபோன் பண்ண அந்த நபர் ஒன்று, அவர் சொன்னா இவ்வளோ நீங்க கடுமையாக தாக்கி உயிரை போக்குவீங்களா அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க மேலேயும் அந்த ஆட்சி மேலேயும் அதிருப்தியை நீதிபதி தெரிவிச்சிருக்காரு. அப்போ நீங்க என்ன செஞ்சீங்கள, சரியான முறையில் அந்த அஜித்குமாரை நீங்க நடத்தல, அவரை வந்து வேற என்ன நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, ஒரு ஃபோன் கால்காண்டி அவரை என்ன செஞ்சிட்டீங்க, அவருடைய உயிரை பறிச்சிட்டீங்க. இது சரியான நிலைப்பாடு இல்லைன்னு நீதிபதி அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்ந்து வழக்கு நடக்கும்போது அந்த மூத்த அந்த ஃபோன் பண்ண அந்த நபர் யாருங்கிறது வெளியே வரும். இது இதில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு குற்ற சம்பவங்கள் நடக்கும் போதும் மேல இடத்துலேருந்து ஒரு ஃபோன் வருது. அந்தந்த பகுதியில் உள்ளவங்க மொத்தத்துக்குமே இவர் தான் நான் பொறுப்பு நான் சொல்ல மாட்டேன். யாரை மாண்புமிகு முதலமைச்சர் நான் பொறுப்பு சொல்ல மாட்டேன், துணை முதலமைச்சர் நான் பொறுப்பு சொல்ல மாட்டேன். அந்தந்த பகுதியில் இருக்க மாவட்ட செயலாளர்கள் தான் என்ன செய்கிறாங்க, எம்எல்ஏக்கள் ஃபோன் பண்ணி அந்த இடத்த வந்து சரி செய்கிறாங்க அல்லது அவங்க வந்து குற்றத்தை ஆதரிக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது அடுத்த விசாரணையில் அது வெளியே வரும். அந்த மேலிட யாருங்கிறது வந்து அப்போ வெளியே வரும்போது அவரும் தண்டிக்கப்படுவார். என்னுடைய பார்வையில் இருக்கு. திமுக ஆட்சியில மக்கள் எல்லாமே மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து கருத்து தெரிவிக்கிறாரு. எப்படி பாக்குறது சார்? என்னுடைய பார்வையில் என்னன்னா, அவர் மகிழ்ச்சியா இருப்பதாக அவர் தன்னைத்தானே நினைச்சுக்கிறார். எப்படி மகிழ்ச்சியா இருக்காங்க நான் சொல்லட்டுமா? நல்ல மதுக்கடையில் நீங்கள் 66,000 சில்லற மதுக்கடை திறந்து வச்சிருக்கீங்களே, அதில் மது அருந்துட்டு ரோட்டு ஓரத்தில் படுத்து மகிழ்ச்சியாக இருக்காங்க. அப்படி தான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து அது பூனை கண்ணை மூணுனா உலகம் இருண்டுருண்டவங்களே அந்த மாதிரி நீங்கள் செய்கிறது வந்து நீங்கள் உங்கள் கண் பார்வையில் பார்க்கக்கூடியங்களா பார்க்குறீங்க. நீங்கள் அதை தாண்டி போய் பார்க்கணும் மக்களை. பொது வெளியில் நீங்கள் அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் என்ன செய்வாங்கன்னா மாறு வேடத்தில் போய் பார்ப்பாங்க. அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா மாறு வேடத்தில் நகர்வனம் வருவாங்க. அப்போ தான் ஏழைகள், நடுத்தர மாணவர்கள், அடிமட்ட மக்கள் என்ன நல்லா வாழ்றாங்க, குடிசையில் என்ன செய்யறாங்கன்றதெல்லாம் பார்ப்பாங்க. நீங்க அப்படி பார்க்க முடியாட்டாலும் உங்க உளவுத்துறையிட்ட நீங்க சர்வே வாங்கலாம். ஏன்னா நீங்க வந்து இப்போ இருக்கிற பாதையிலேருந்து நீங்க மாறுவேஷம் போட்டுலாம் போக முடியாது. ஆனா நீங்க என்ன செய்யணும், நீங்க அவங்கள வந்து இந்த மாதிரி உளவுத்துறையிட்ட ரிப்போர்ட் கேட்கலாம். ரோடு ஓரங்களில் எவ்வளோ பேர் மது அருந்துட்டு படுத்து கிடக்குறாங்க, அதைத்தான் நீங்க மகிழ்ச்சின்னு சொல்றீங்க. என்னுடைய பார்வையில இருக்கு. நீங்க உண்மையான மகிழ்ச்சியை நீங்கள் மக்கள் முகத்துல நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, உண்மையா மக்கள் வந்து தங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்தை நிறைவேற்ற நினைச்சீங்கன்னா, உண்மையான அந்த மக்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்க நினைச்சிங்கன்னா, முதல்ல நீங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒரு வாக்குறுதி, பூரண மது விலக்கை கொண்டு வராமல் நீங்க அந்த மகிழ்ச்சியை மக்கள் முகத்திலேருந்து நீங்க பார்க்க முடியாது. பொய்யான மகிழ்ச்சி வேஷத்தை வேணா நீங்க பார்த்துக்கலாம். 5,000 கொடுத்த உடனே ஒரு 200 பேர் வந்து அங்க அறிவாலயத்தில் வந்து நின்றுட்டு அந்த காசை வச்சு டான்ஸ் ஆட நீங்க வச்சிங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு 200 300 கொடுத்து அந்த டான்ஸ் ஆட வச்சிங்களே தவிர உண்மையான மகிழ்ச்சி இருக்காது. அந்த 5,000த்துல பாதி எங்க போயிருக்கும், டாஸ்மாக் மூலமா திரும்ப அது பூமராங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, பூமராங் மாதிரி இப்படி கொடுத்துட்டு திரும்ப உங்க பக்கம் தான் வந்திருக்கும். நீங்க உண்மையான மகிழ்ச்சியை மக்கள் மனசுல நீங்க கொண்டு வரணும்னா உங்களுக்கு இன்னும் 20 நாள் டைம் இருக்கு. இன்னும் தேர்தல் அறிவிக்கல. எங்களுடைய வாக்குறுதி அடிப்படையில தமிழகத்துல பூரண மது விலக்கை கொண்டு வரேன்னு ஒரு ஜீவோ போட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமா அது எதிரொலிக்குங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு. இந்தியாவில் உற்பத்தி துறையிலேயே தமிழகம் தான் வந்துட்டு ஊழல் பட்டியலில் முதலிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பொருளாதார ஆய்வறிக்கையில வெளியில வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இதுவும் அதோட சம்மந்தப்பட்டதுதான். பொருளாதார உற்பத்தியில தமிழகம் முதலிடத்துல வந்திருக்குன்னு சொல்லி அறிக்கை கொடுத்த அந்த பொருளாதார அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. ஆனா என்னுடைய பார்வை என்ன பாக்குறேன்னா, மது உற்பத்தியில தமிழகம் முதலிடம் வகிக்கிறது, போதை உற்பத்தியில விற்பனையில தமிழகம் முதலிடம் வகிக்கிறது, மது விற்பனையில தமிழகம் முதலிடம் வகிக்கிறது, மது குடிப்பவர்கள்ட தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. அப்படியே அடிக்கிட்டே போலாம், முதலிடம் செய்யலாம், அது மாதிரி அடிக்கிட்டே போலாம். நீங்க என்னுடைய பார்வை அதே முதல் கல்விக்குள்ளதான். நீங்க உண்மையிலேயே மக்களை விரும்புனீங்கன்னா தமிழகத்துல பூரண மது விலக்கு கொண்டு வாங்க. அது உங்களுக்கு இந்த தேர்தலில் நிச்சயமா எதிரொலிக்குங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு.